ரஜினிகாந்த் பிரபுவோட அதிரடி கூட்டணியில வெளியான சூப்பர் ஹிட் திரைப்படமான குரு சிஷ்யன் ரஜினி பிறந்த நாளுக்கு வெளியாகும்னு ரசிகர்கள் மத்தியில எதிர்பார்ப்பு எழுந்திருக்கு. நடிகர் ரஜினிகாந்த் பிறந்த நாளான வர 12ஆம் தேதி அவர் நடிப்புல 1999 வெளியாகி பிளாக் பஸ்டர் ஹிட்டான படையப்பா ரீ-ரிலீஸ் ஆகுது. இதே போல ரஜினி மீனா காம்போல 1993 வெளிவந்த எஜமான் படமும் இதே நாள்ல ரீ-ரிலீஸ் ஆகுது. இப்படி தலைவரோட 2 படங்கள் வரிசை கட்டுற நேரத்துல குரு சிஷ்யன் படம் எப்போ ரீ-ரிலீஸ் ஆகும்னு ரசிகர்கள் கேட்டுட்டு இருக்காங்க. 1988 வெளியான குரு சிஷ்யன் ரஜினி ரசிகர்களுக்கு ஒரு செம்ம விருந்தினே சொல்லலாம். ரஜினியும் பிரபுவும் சேர்ந்து திரையில பண்ற அளப்பற காமெடி ஆக்ஷன்னு படம் வேற மாதிரி இருக்கும். அதுவும் ரஜினியோட சிக்னேச்சர் ஸ்டைல்ஸ், சிகரெட் ஸ்டைல், டயலாக் எல்லாமே ரசிகர்களை விசில் போட வச்சுச்சு. காமெடி, ஆக்ஷன், சென்டிமெண்ட்னு மூணும் கலந்து ஒரு அட்டகாசமான ஜர்னர்ல உருவாகிய இந்த படத்தை ரஜினி பிறந்த நாளுக்கு ரீ-ரிலீஸ் செய்வாங்களான்னு ரசிகர்கள் ரொம்பவே ஆர்வமா வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. திருப்பூரைச் சேர்ந்த 50 வயது பெண் பளுதூக்கும் போட்டியில் தங்கம் வென்று அசத்தியுள்ளார். திருப்பூர் மாவட்டம் பல்லடம் பகுதியைச் சேர்ந்த ஓமனா லோகநாதன் என்பவர் சமீபத்தில் தாய்லாந்தில் நடைபெற்ற பளுதூக்கும் போட்டியில் பங்கேற்றுள்ளார். இதில் 207 கிலோ பளு தூக்கி தங்கம் வென்றுள்ளார். உடற்பயிற்சி மீதான ஆர்வம் காரணமாக 50 வயதிலும் தன்னம்பிக்கையுடன் போட்டியில் பங்கேற்று வெற்றி பெற்றதாக ஓமனா லோகநாதன் தெரிவித்துள்ளார். இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.